ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு கார் அண்ட் பைக் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறமா அதோட பராமரிப்பு செலவுகள், ஃபியூல் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தாலுமே, முக்கியமாக ஒரு காருக்கும் உள்ள ரோட்டுக்கும் உள்ள தொடர்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து டயர்ஸ் தான். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டயரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து டயர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு டயர் வந்து நார்மலாக ஒரு 50,000 கிலோமீட்டர் கழிச்சு தான் வந்து டயர் மாற்றுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் கூட டயர் வந்து நல்லாவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டயரை மெயின்டைன் பண்ணுற விதம் தான். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டயரை மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ லட்சம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஓட்டலாம் அப்படின்றது. சில பேர்த்துக்கு கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 80 to 1 lakh வந்து நிறைய பேர்த்துக்கு கூட வந்திருக்கு. நம்ம எந்தெந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் வந்து காரில் வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஏன்னா டயர் தான் வந்து ஒரு மெயினான இது. ஏன்னா டயர் பர்ஸ்ட் ஆனால் கூட உள்ள கார்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி கிடையாது. அதனால் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தாங்கன்னா மறக்காமல் ரோமியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அதாவது வந்து நிறைய பேர் டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டியூப்லெஸ் டயரில் வந்து டியூப் டயர் வந்து ஃபிட் பண்ணலாமா அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க. டியூப்லெஸ் டயர் பெட்டரா இல்லாட்டா டியூப் டயர் பெட்டரா அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் நைட்ரஜன் அடைக்கலாமா இல்லை ஆக்சிஜன் அடைக்கலாமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டயர்களை பற்றியே நிறைய வீடியோஸ் வந்து நானே பண்ணியிருக்கேன். மக்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டயரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து தேவைப்படுது. டயரில் உள்ள அந்த முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த 213/85 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ஸில் கூட நிறைய வீடியோஸ் கூட அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு இதை வந்து குறிக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புது வீல்ஸ் மாற்றணும், வேறு மாதிரி அலாய்ஸ்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரோட டயரு, அதுக்கப்புறம் உங்கள் காரோட ஆயில் காலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா காரில் ஒரு டயர் தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். அந்த டயரை வந்து எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் பார்க்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுத்தமாக பார்க்குறது கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு 15,000-20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கூட சில பேர் வந்து டயரை மாற்றக்கூடிய நிலமை வந்து வருது. இந்த நிலமை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமான சில டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். ஒரு நார்மலாக வந்து சராசரியாக கொஞ்சம் ரிச் பர்சன்ஸ் வந்து ஈஸியாக வந்து டயரை வந்து மாற்றுவாங்க. ஏன்னா அவங்களோட யூசேஜ் வந்து அந்த தகுந்தாப்பில் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் லோ கிளாஸ் பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயரை வந்து கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதிக கிலோமீட்டர்ஸ் வந்துறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 கிலோமீட்டர் to 1 lakh வரும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான். ஒரு சின்ன பஞ்சரோ ஏதாவது ஆனால் கூட ரொம்ப வந்து கஷ்டம்தான், கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து கார் டயர்ஸை வந்து எந்தளவுக்கு வந்து பஞ்சர் ஆகாமல் பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கணும். ஏன்னா டயர் ஒன்ஸ் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். எதுக்குன்னா ஒன்ஸ் அந்த இடத்துல வந்து விட்டுட்டு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பஞ்சர் பார்த்தா கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து ஏர் ரிமூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பஞ்சர் ஆகாமல் பார்க்கணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரடுமுரடான பாதைகளில் வந்து கொஞ்சம் போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து நல்லது. எதுக்குன்னா அந்த மாதிரி சைடில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங் செக்ஷனுக்குள்ள கார் டயர்ஸ் தான் வந்து பெட்டராக வந்து இருக்கும். ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங். இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது. எதுக்குன்னா 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்குன்னா நம்ம இந்தியன் ரோட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடாக ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். அதனால் வந்து ரோட்டில் வந்து நிறைய பேச்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸுக்கு வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. எதுக்குன்னா ரோட் சைடில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரோடு வந்து கரடுமுரடாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து உங்கள் வீலுமே டேமேஜ் ஆகிட்ருக்கும், உள்ளே இருக்க ரிம்ஸ் இல்லாட்டினா அலைஸுமே வந்து டேமேஜ் ஆகிட்ருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம். நீங்கள் ஷோரூமில் பார்க்கறதுனாலும் வெளியவே நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது. அதாவது நார்மலாக வந்து வீல் அலைன்மெண்ட் பேலன்சிங் பண்ணுறதுக்குன்னே வெளியே நிறைய விதமான ஷாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் கூட அலைன்மெண்ட் பேலன்சிங் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். இதுவும் டயரோட இதை வந்து ஆயுள் காலத்தை வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டயர் ப்ரெஷரை வந்து எப்போவுமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ விலை கூட்டின உள்ள கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர்
அந்த மாதிரி உள்ள கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனால் அதிலேயே டயர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே உள்ள ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கீழே உள்ள கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே வந்து கிடையாது. ஸோ வந்து நீங்கள் தான் வந்து டயரை வந்து எந்தளவுக்கு காத்திருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் கூட ஓட்டுறதுக்கு இது பண்ணாதீங்க. ஒரு 150 கிலோமீட்டர் டு ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து டயர் எப்போவுமே வந்து ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஏன்னா ப்ரெஷர் கம்மியானாலும் சூடாகி வெடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து டயர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து நைட்ரஜன் அடிக்க வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கண்டிப்பாக நான் வந்து ப்ரிஃபரன்ஸாக பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கார் ஷோரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரை வந்து கொஞ்சம் மெல்லமாக ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கார் வாங்கினோடனே வந்து நம்ம வந்து கரடு முரடான பாதைகள், அப்புறம் வந்து ஆஃப் ரோடிங் செக்ஷன் மாதிரி உள்ளதில் வந்து ரொம்ப வந்து பிரியப்படுவோம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கார் டயரை வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணும். நிறைய காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கும் போது முன்னாடி உள்ள காரில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க கார் டயர் வந்து அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு போகிறது. இது வந்து உள்ளே நீங்கள் ரிம்மை வந்து வீல் எலமெண்ட் பேலன்சிங் பண்ணால் கூட டயரை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து 5001 கிலோமீட்டர் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காருமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பர்சன் மாதிரி தான், ஒரு டயர் வந்து ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான். அதிகமாக வந்து நீங்கள் அதுக்கு ஓவர்லோடு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க அதோட டயரோட டெப்த் எல்லாமே வந்து கீழே போக அதிகமாக வந்து தேய்மானமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் அளவுக்கு தான், 1 கிலோ அளவுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அதை விட நீங்கள் லோடு அதிகமாகவும் ஏற்றக்கூடாது, அதை கம்மியாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஓயாமல் பிரேக் அடிக்கிறது, சடனாக ஆக்சிலேட்டர் கொடுத்து அதை டயரை வந்து ஈஸியாக ஸ்கிட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கூட டயரில் வந்து அதிகமான உராய்வு ஏற்பட்டு அதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து காரை வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி ஓவர்லோடு வந்து கொடுக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர்லோடு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது பேசஞ்சர் வைஸாக இருந்தாலும் சரி, சில பேர் வந்து பிஸ்னஸுக்குன்னு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸுமே பார்த்திங்கன்னா அதிகமான லோடை வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து என்னோட ஒரு கோரிக்கையாக இருந்ததுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயர்ஸில் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து இந்த காரோட டயர் வந்து சீக்கிரம் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரிம்ஸ்லேயும் டேமேஜ் ஆகும், அதே மாதிரி ஆக்சில்லையும் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நிறையவே வந்து கடைகள் இல்லை அமேசான் இந்த மாதிரி இதில் கூட வந்து நிறைய விதமான மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டயர் டெப்த் மிஷின் அப்படின்றது வந்து வச்சுருக்காங்க. அந்த டெப்த் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டயர் வந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டயரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஒரு குறிப்பிட்ட அதாவது 1.6 mm கீழே வந்து 1.6 mm வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான். அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 1.6 mm அதுக்கு கீழே வந்து போகக்கூடாது அப்படின்றது வந்து ரூல்ஸு. நார்மலாக ஒரு கார் வந்து டயர் வந்து எந்த அளவுக்கு வந்து டெப்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 mm, ஒரு 6 mm, அதிகபட்சமாக வந்து ஒரு 6 mm டெப்த்து தான் வந்து இருக்கும். அதனால் அது குறைய வந்து நீங்கள் வந்து காரோட அது டயரை வந்து அப்பப்போ வந்து பராமரிச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். த்ரெட்டு வந்து சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டயரை வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஏன்னா அது வந்து என்றைக்குனாலுமே உங்களுக்கு ஒரு டேஞ்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு 120 அந்த மாதிரி நீங்கள் க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது டயர் வந்து பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா ரொம்பவே வந்து ஆபத்தான விஷயம். அதனால் வந்து டயரை நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி ஒரு அதிகமான அக்கறை எடுத்து நீங்கள் டயர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ரோமியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.